வணக்கம் மக்களே. வேர்க்கடலையும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் வேர்க்கடலையில் புரதங்கள், எண்ணெய் மற்றும் நார்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குதுங்க மக்களே. எனவே நம்மளுடைய நாக்கோடைய சுவை மொட்டுகளோடு இது சேர்ந்து நம் உடலுக்கும் வேர்க்கடலை ஒரு விருந்தாகவே இருக்குது. நாம் பொதுவாக விலை அதிகம் கொண்ட பருப்பு வகைகளான பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்புகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகம் சாப்பிட்றோம். ஆனால் விலை மலிவாக கிடைக்கக்கூடிய அதிலும் நிறைய மருத்துவ குணங்கள் இருந்திருக்கக்கூடியது தான் இந்த வேர்க்கடலைங்க மக்களே. இது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டு இருக்கு. ஏழைகளுடைய முந்திரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிலக்கடலைக்கு நம்ம ஒரு சிறப்பு பெயரையும் சொல்லுவோம். அந்த அளவுக்கு நிலக்கடலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். நிலக்கடலையை நீங்கள் எந்த வகைகளில் வேணால் சாப்பிடலாம். அதாவது நீங்கள் இனிப்பு தின்பண்டம், வறுத்த வேர்க்கடலை, சிற்றுண்டி பொருட்கள், சூப்களாகவும் சாலட்டாகவும் நீங்கள் எப்படி வேணால் அதை பயன்படுத்தலாம். நிலக்கடலையோட மருத்துவ நன்மைகள் என்னென்னதை பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கர்ப்பப்பையை வலுப்படுத்தும் நிலக்கடலை மக்களே. நிலக்கடலையில் அதாவது வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஃபோலிக் அமிலம், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், துத்தநாகம், இரும்பு, விட்டமின்கள், மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த வேர்க்கடலை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பெண்களுடைய கர்ப்பப்பை சீராக செயல்படுவதோட கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள்லாம் உங்களுக்கு ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெறும் சிரமமின்றி உங்களுக்கு உண்டாகும். பெண்களுடைய ஹார்மோன் வளர்ச்சியை இது சீராக்கும். இதனால் அவங்களுக்கு மார்பக கட்டி ஏற்படுவதும் தடுத்துடலாம். பெண்கள் இந்த வேர்க்கடலை தொடர்ந்து சாப்பிடுவதால எலும்புத்துளை நோய் உங்களுக்கு வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். எலும்பு பார்த்தீங்கன்னா மெலிவு நோய், எலும்புத்துளை நோய் எல்லாம் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும் மக்களே. உடல் எடை நமக்கு அதிகமாகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிடலாம். நிலக்கடலையில் ரெஸ்வெரட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து நிறைந்திருக்குங்க மக்களே. இது இதய வாழ்வுகளை பாதுகாக்குது, இதய நோய்கள் ஏற்படுவதும் தடுக்குது. உடல் எடையை நீங்கள் அதிகமாக கொண்டு போனீங்க அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதனால கட்டுக்கோப்பாக இருந்து இதய வாழ்வுகளை பாதுகாத்து இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். மூளையை சுறுசுறுப்பாக்கும் வேர்க்கடலை மக்களே. நிலக்கடலையில் அதாவது இந்த வேர்க்கடலையில் ஃபரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலம் இருக்கு. இது செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சில விதமான உயிர் வேதிப்பொருட்களை, ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய பயன்படும். இந்த செரட்டோனின் சுரக்க ஆரம்பிச்சு மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்ட ஆரம்பிக்கும். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதனால போயிடும். இந்த வேர்க்கடலை மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய விட்டமின் நியாசின் கொண்டு இருக்குங்க மக்களே. இது ஞாபக சக்திக்கு உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ரத்த ஓட்டத்தையும் உங்களுக்கு சீராக்கும். கெட்ட கொழுப்பை குறைக்கும் வேர்க்கடலை மக்களே. வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா ரெஸ்வராட்ரோல், ஃபீனாலிக் அமிலங்கள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் ஃபைட்டோஸ்டரால்கள் போன்ற வேதிப்பொருட்கள்லாம் இருக்குது. இது நம் உணவுலேருந்து கெட்ட கொழுப்பை உறிஞ்சுவதை தடுக்க உதவிகரமாக இருக்குது மற்றும் இதய நோய்கள் வராமல் பாதுகாப்புக்கிறது நமக்கு பராமரிக்க உதவிகரமாக இருக்குது. நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் மக்களே. இந்த வேர்க்கடலையில் மாங்கனீஸ் சத்து நிறைய இருக்குது. இந்த மாங்கனீஸ் சத்து கொழுப்புகளுடைய மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. நாம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியம் நமது உடலுக்கு கிடைக்கவும் பயன்படுகிறது. பித்தப்பை கல்லை கரைக்கும். நிலக்கடலையை நீங்கள் தொடர்ந்து தினமும் நீங்கள் 30 கிராம் அளவுக்கு தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பித்தப்பை கல் உருவாக அவங்களால தடுக்க முடியும். நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுக்கலாம். உங்களுடைய ரத்த சுகரோடைய அளவு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இளமையை பராமரிக்கும் வேர்க்கடலை மக்களே. இந்த வேர்க்கடலை உங்களுடைய இளமையை பராமரிக்க பெரிதும் உதவிகரமாக இருக்கு. இந்த வேர்க்கடலையில் பாலிஃபினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நமக்கு நோய் வருவதை தடுப்பதோட இளமையை பராமரிக்கிறதுக்கும் பயன்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி வேர்க்கடலையால் உங்களுக்கு அதிகரிக்கப்படும் மக்களே. உங்களுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நிலக்கடலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய் வருவதை தடுப்பதோட இளமையை தக்க வைத்துக் கொள்ளவும் உதவிகரமாக இருக்குது. நிலக்கடலையை சாப்பிட்டீங்கன்னா உடலில் கொழுப்பு சத்து அதிகமாகும் அப்படின்ற கருத்தெல்லாம் இப்போ நிலவுது. ஆனால் அது உண்மை கிடையாது. நிலக்கடலையில் இருக்கக்கூடிய துத்தநாகம் மற்றும் தாமிர சத்து நம் உடலில் தீமை செய்யக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி நமக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்புகளை அதிகமாக்குது. நிலக்கடலையில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், அந்த ஒமேகா 3 சத்து பார்த்தீங்கன்னா நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. இவ்வளவு நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய வேர்க்கடலையை நீங்க அளவோட சாப்பிட்டு அதோடைய பலன்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.